அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கணிதற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனிலே மொத்தம் 6666 வசனங்கள் இருக்கிறது. இந்த 6666 வசனங்களிலே எத்தனை வசனங்கள் அத்தாட்சியாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது என்று கேட்டால், இதற்கு ஒரு சபையில் கேட்கப்பட்ட பொழுது 19 என்றும் 30 என்றும் 114 என்றும் 500 என்றும் 1000 என்றும் பல்வேறு பலதரப்பட்ட எண்ணிக்கையில் கூறப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே திருமறை குர்ஆனிலே 6666 வசனங்கள், 6666 அடையாளங்கள், 6666 அத்தாட்சிகள். இப்படி அரபி மொழியிலே ஆயா என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் வசனம், மற்றொரு பொருள் அத்தாட்சி, அடையாளம், மற்ற பொருட்கள். இதற்கு அத்தாட்சி குர்ஆனிலேயே இருக்கிறது. 2 சூரா பக்ராவுடைய 151வது வசனம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கமா அர்சல்னா தீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா. நாம் உங்களுக்காக உங்களிலிருந்தே ஒரு ரசூலை அனுப்பியிருக்கிறோம், அவர் உங்களுக்கு வேத வசனங்களை ஓதி காண்பிப்பார். யத்லு அலைக்கும் ஆயாத்தினா. இப்போ இந்த இடத்திலே ஆயாத்தினா என்ற அந்த ஆயா என்ற சொல்லை வசனம் என்று தான் மொழிபெயர்க்க வேண்டும். அதே சமயம் 4 சூரா நிசாவுடைய 56வது வசனம், இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லிஹிம் நாரா. நிச்சயமாக யார் நம்முடைய வசனத்தை அல்லது அத்தாட்சியை நிராகரித்தார்களோ அவர்களை நாம் நரக நெருப்பிலே போடுவோம். இப்போ இந்த இடத்திலே அந்த ஆயா என்ற சொல்லை வசனம் என்று மொழிபெயர்த்தாலும் சரியாகத்தான் இருக்கும், அத்தாட்சி என்று மொழிபெயர்த்தாலும் சரியாகத்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு திருமறை குர்ஆனிலே இந்த ஆயா என்ற சொல்லை அதிகமாக அத்தாட்சி, அடையாளம் என்ற அர்த்தத்தில் தான் உபயோகப்படுத்தியிருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடன் தனியாக இருக்கும் பொழுது இறங்கிய இறை வசனம் 3 சூரா ஆல இம்ரானுடைய 190வது வசனம், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக வானத்தையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வதிலும் சிந்தித்துணரும் மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல அந்த ஆயாத்தினா என்ற சொல்லை நம்ம அத்தாட்சி என்று தான் மொழிபெயர்க்க முடியும். நிச்சயமாக வானமும் பூமியும் படைத்திருப்பதில் வசனம் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. சிந்தித்துணரும் மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று தான் நீங்கள் எந்த தர்ஜிமால் எடுத்து பார்த்தாலும் பார்க்கலாம். இதுதான் சரியான மொழிபெயர்ப்பும் கூட. அது மட்டுமல்ல, ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் ஒரு பிள்ளைக்காக துவா செய்கிறார்கள். அல்லாஹும் ஹசரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு நன்மாராயம் கூறுகிறான். இப்போ அதற்கு ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள். இதை திருமறை குர்ஆன் இப்படி கூறுகிறது. 3 சூரா ஆல இம்ரானுடைய 41வது வசனத்திலும் 19 சூரா மரியமுடைய 10வது வசனத்திலும் கால ரப்பி ஜஅல்னி ஆயா. ஹசரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ரப்பே எனக்கு ஒரு அடையாளத்தை தருவாயாக, அப்போ ஒரு ஆயாவை தருவாக என்று கேட்குறாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இன்றைய காலகட்டத்திலே பெண்கள் பிள்ளையை பெற்றுவிட்டு வளர்ப்பதற்கு ஆயா கேட்கிறார்கள். அதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிள்ளை பெறுவதற்கே ஆயா கேட்கிறார்கள். ஆனால் இந்த ஆயா வேறு, அந்த ஆயா வேறு. அப்போ ஒரு அடையாளத்தை தருவாக என்று கேட்டோம்னா அதற்கு அல்லாஹ் பதில் சொல்லும் பொழுதும் கால ஆயத்துக்க, குர்ஆன் அப்படித்தான் சொல்கிறது, கால ஆயத்துக்க, உங்களுக்கான அடையாளமானது 3 பகல்கள் நீங்கள் சைகையில் அன்றி பேச மாட்டீர்கள், 3 தினங்கள். இம்ரான் சூரா ஆல இம்ரானில் இருக்கிறது. சூரா மரியம்லே 3 இரவுகள் நீங்கள் பேச மாட்டீர்கள் என்ற கருத்து அங்கே சொல்லப்படுகிறது. ஆக இங்கே ஆயா என்ற சொல்லுக்கு அடையாளம் என்ற அந்த சொந்தம் வருகிறது. கடைசியாக மற்றொரு ஆதாரம் 53வது வசனம் 41 சூரா ஹாமீம் சஜிதாவில், சனுரீஹிம் பி ஆயாத்தினா பில் ஆஃபாகி வ ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபையன லஹும் அன்னஹுல் ஹக் அவலம் யக்ஃபி பிரப்பிக அன்னஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத். நாம் வெகு சீக்கிரத்திலே பூமியின் 2 கோடிகளிலும் அவர்களுக்குள்ளேயும் இதுதான் ஹக் என்று தெளிவாகும் வரை நம்முடைய அத்தாட்சிகளை தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருப்போம். இங்கே அந்த ஆயா என்ற சொல்லுக்கு அத்தாட்சி என்று தான் மொழிபெயர்க்க முடியும். ஆக 6666 வசனங்கள், 6666 அத்தாட்சிகள், 6666 அடையாளங்கள்.
இப்போ அத்தாட்சிகள் என்று சொன்னால் 1400 வருடங்களிலே 1000க்கும் மேற்பட்ட வசனங்கள் இது இறைவனிடம் வந்ததுதான் என்ற அத்தாட்சி கூறும் விதமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் முன்னால் 6666 வசனங்களும் அவைகள் அல்லாஹ்விடமிருந்து வந்ததுதான், இது மனிதனால் இயற்கப்பட்டது அல்ல என்பதற்கு அத்தாட்சியாக வெளிப்பட்டுவிடும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம். ஆகிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.